a tuning fork of frequency 512. ஒரு frequency 512 makes 4 beats per second with a vibrating string of piano. ஒரு string இருக்கு, அதோட வைப்ரேட் ஆறப்போ 4 beats per second கொடுச்சு. புரியுதா பாரு? 512 tuning fork ஒரு unknown frequencyல வைப்ரேட் ஆகுது, அது ஸ்ட்ரிங்கு, அதோடைய ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 4. அடுத்தது the beat frequency decreases to 2. 4 இருந்தது டிகிரீஸ் ஆச்சு 2 beats per second when இதான் முக்கியம், the tension of the piano string is slightly increased. உனக்கு தெரியும் frequency is directly proportional டென்ஷனை கூட்டினப்போ frequency இது கூடி இருக்கணும். அப்போ இந்த ஸ்ட்ரிங் frequency கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ what is the unknown frequency? the question. அதேதான் நீ சொல்லு, இது என்னவா இருந்திருக்கலாம்? 1 508 இருந்திருக்கலாம், 516 இருந்திருக்கலாம். இப்போ frequency கூடுது, இப்பதான் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். 516 கூடுச்சுன்னா 518 மாறி இருக்கும். 518 டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கும்? 518 512 4 4ல 512 518 516 நம்ம frequency கூட்டுறோம். 516 என்னவாயிரும்? 518 மாறும். அப்போ டிஃபரன்ஸ் will become 6. இல்ல, இதை யோசி. 508ல frequency கூட்டினா 510 ஆச்சு. 2 வந்திருக்குமா? ஆன்சர் என்ன? 508 தான ஒரிஜினல் frequency. ஒரிஜினல் frequency தான் கேட்பான். the frequency of the before increasing the tension, original frequency is 508. அத டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணனும், 510 ஆச்சு. 510 512 ஓட வைப்ரேட் ஆனோனே 2 beat per second கிடைச்சிச்சு. so the answer is 508 hertz is the original frequency. Are you clear?